ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி குரூப் 4 எக்ஸாமில் சிலபஸில் கொடுத்துருக்க யூனிட் 4 ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? யூனிட் 4ல் கொடுத்துருக்கிற வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். இந்த வேர் டு ஸ்டடி வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் இந்தந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் வைஸாக புக் வைஸாக நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒவ்வொரு சிலபஸ் டாபிக் வந்து என்னென்ன ஏரியாவில் வந்து கவர் ஆகுது, என்னென்ன லெசன்ஸ் படித்தா சிலபஸில் அவங்க கொடுத்துருக்குற அந்த டாபிக் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கே கவர் ஆகுது, எந்தெந்த லெசன்ஸில் வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் குப்தர்கள் எங்கெங்கே கவர் ஆகுது, டெல்லி சுல்தான் எந்தெந்த பாடம் படிக்கணும், முகலாயர்கள் எந்தெந்த பாடம் படிக்கணும், மராத்தியர்களுக்கு என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக வந்து எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த லெசன்ஸ் படித்தாலே தாராளமாக போதும். இதிலேருந்து தான் லாஸ்ட் டைம் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்திருக்கு. வேறு எங்கேருந்துமே வரல. இந்த டாபிக்ஸில் இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் பழைய மாடலில் புக் வைஸாக வந்து நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறேன், ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், பாலிட்டி படிக்கிறேன், அந்த மாதிரி படிக்காமல் இப்போ நம்மளுக்கு எக்ஸாமுக்கும் வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி டாபிக் வைஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டாபிக் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ இதில் மொத்தமே பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் நம்ம பிரித்தோம்னா 7 டாபிக் தான் வருது. இந்த 7 டாப்பிக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த கீழே கொடுத்துருக்குற இந்த லெசன்ஸை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் குரூப் 4லே வந்து இந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே, இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின், இந்த 3 லெசனுக்குள்ளேருந்து. அதே மாதிரி குப்தர்கள்னால் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தான் முகலாயர்கள்லேருந்து போன வாட்டி கேட்கல, இந்த வாட்டி கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மராத்தியர்கள்லேருந்து அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த லெசனுக்குள்ளே இருந்து தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இதிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த லெசனுக்குள்ளே இருந்து வந்திருக்கு. ஒன்று வந்து எத்திக்ஸ்லேருந்து வந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. சாரி, பன்முகத்தன்மையிலேருந்து வரல, இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நீங்கள் இப்படி சிலபஸ் வைஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்க் வருமா, இது நம்பலாமா அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு வரும். ஓகேவா? வேணும்னா நீங்கள் வந்து லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா, கொஸ்டின்ஸ் வந்து இந்த சிலபஸில் உள்ள இந்த டாபிக் உள்ள இந்த லெசன்ஸில் இருந்து வந்திருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து புரியும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம இந்த வேர் டு ஸ்டடி வந்து பார்க்கலாம். எழுத்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நான் இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனல் அந்த பேஜில் சர்ச்சில் போய் மேலே டிஎன்பிஎஸ்சி கிங்டம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். ஓகேவா? அதுக்குள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உள்ள பிடிஎஃப் வந்து இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து வேர் டு ஸ்டடி எல்லா சப்ஜெக்ட்டுமே போட போகிறோம். ஹிஸ்ட்ரிக்கு, பாலிட்டிக்கு, இது எல்லாத்துக்குமே சிலபஸ் வைஸாக எங்கே என்னென்ன லெசன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேர் டு ஸ்டடி போகிறோம். அதுக்கான பிடிஎஃப்பும் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் தான் போடுவோம். அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்து டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நிறையா வரும். அதுக்கான எல்லா பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்துடும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கலாம். சிலபஸில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற யூனிட் 4. ஓகேவா? 10 யூனிட் இருக்குது நம்மளுக்கான சிலபஸ், ஜிஎஸ் சிலபஸ், ஜென்ரல் ஸ்டடி சிலபஸில். அதில் யூனிட் நம்பர் 4 இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் லெசன் 3 சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப பேஸ். அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6th to 9th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 6th to 9th வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி படிக்கணும். இப்போ ஐஎன்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம்
பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா இருக்கும். 6th 12th வரைக்கும் எல்லாமே உட்காந்து முட்டி படிக்கணும்னு கிடையாது. ஓகேவா? எங்கேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th to 9th தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? 80 to 90% கொஸ்டின்ஸ் வந்து 6th 9th வரைக்கும் உள்ள லெசன்ஸில் தான் கேட்குறாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து 11th 12th வந்து போகிறாங்க. 10th வந்து ஹிஸ்ட்ரியில் வராது. ஏன்னா 8th 10th வந்து ஐஎன்எம்ல வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? அதனால் 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வராது. 6th to 9th அதுக்கப்புறம் 11th 12th இதுதான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு நம்ம படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? இதில் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா 6th to 9th வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இங்கே உள்ள எல்லா டாப்பிக்குமே 6th to 9th ஒரு பாடம் வந்து கவர் ஆகும். இப்போ குப்தர்கள்னா 6th வரும், அதுக்கப்புறம் 11th வரும். இதில் நீங்கள் 6th தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? 6th தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அதே மாதிரி டெல்லி சுல்தான்கள்னா 7th ஒரு பாடம் வரும். அதுக்கப்புறம் முகலாயர்கள்னா 7th ஒரு பாடம் வரும். மராத்தியர்கள்னா 7th ஒரு பாடம். இந்த மாதிரி 6th to 9th வர பாடங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதில் படிக்கணும். ஓகேவா? 11th 12th நீங்கள் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் பாக்ஸ் டாபிக், அப்புறம் புக் பேக்கு, அப்புறம் வந்து இந்த இயர்ஸு, அதுக்கப்புறம் புதுசாக எதுவும் வந்து ஆர்டிகல் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, புதுசாக வந்து எதுவும் கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தா போதும். ஓகேவா? இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய மெத்தடு. இப்போ வாங்க என்னென்ன படிக்கணுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் லெசன் 3. ஓகேவா? இந்த பக்கம் நான் கொடுத்துருக்கேன் 6th லெசன் L3னா லெசன் அர்த்தம், எல்லுனா லெசன், டீனா வந்து டேர்ம். ஓகேவா? இங்கே பாருங்க டேர்ம் 3ன்னு கொடுத்துருக்கேன்னா இங்கே வந்து கொடுக்கல, இது வந்து டேர்ம் 1ன்னு வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? டேர்ம் 1ல் லெசன் 3 வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 2ல் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு 5 பேஜ் மட்டும் அதில் கவர் ஆகும். ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாடத்தில் ஒரு 5 பேஜ் மட்டும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பேஜ் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11th லெசன் 1, 11th ஃபஸ்ட்டு லெசனே வந்து பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பாடத்தை வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த டாபிக் எடுத்துகிட்டு இந்த 3 லெசனே வந்து ஒன்றா படிச்சிருங்க. இந்த 3 லெசனை நீங்கள் ஒன்றா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே உங்களுக்கு 80% கவர் ஆகிடும். ஓகேவா? மீதம் உள்ள 20%க்காக தான் இந்த 2 பாடமுமே. 11th ஸ்டாண்டர்டும் சரி, 9th ஸ்டாண்டர்டும் சரி, உங்களுக்கு 80% வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் கவர் ஆகிரும். 9th 11th இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 பாயிண்ட்ஸ்லேருந்து 15 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதையும் வந்து ஒன்றாவே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து தெரியாது. அதனால தான் நீங்கள் வந்து இந்த சிலபஸ் வைஸாக படிங்க. சிலபஸ் வைஸாக படிக்கிறது உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் 6th டேர்ம் 3ல் லெசன் 3ல் பேரரசுகளின் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குப்தர் வர்த்தனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின் வந்திருக்கு. அதே பாடம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 7. ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 7ல் குப்தர்கள்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி தான். அதை விட ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? இந்த பாடம் இது ரெண்டையுமே சேர்த்து படிச்சிருங்க. இந்த ஃபஸ்ட்டு 6th பாடத்தையும் 11th பாடத்தையும் ரெண்டையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? அடுத்து டெல்லி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் 7th டேர்ம் 1ல் லெசன் 4. ஓகேவா? 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 4, அதாவது டெல்லி சுல்தானியம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடமும் 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 10 அரேபிய துருக்கியர் வருகை, டெல்லி சுல்தான் மட்டும். ஓகேவா? அரேபிய துருக்கியரின் வருகையில் டெல்லி சுல்தான் அப்படிங்கிற பார்ட் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? அப்போ 7th ஒரு பாடம், 11th ஒரு பாடம், இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒன்றாவே படிச்சிருங்க. இதை ஃபஸ்ட்டு 7th படிங்க நல்லா. 7th அதாவது 6th to 9th வந்து தரோவாக படிங்க. ஒரு லைன் கூட நீங்கள் விடக்கூடாது. 6th to 9th வந்து ரொம்பவே லோ ரேஞ்சான பாடம் தான். நம்மளாம் ஆல்ரெடி ஒரு டிகிரி மேக்ஸிமம் 12th முடிச்சுட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து உள்ளே வந்திருக்கோம். அதனால் டிகிரி முடிக்காதவங்களே வந்து இங்கே கிடையாது. ஓகேவா? அதனால் 6th to 9th உள்ள பாடம்னா நீங்கள் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஓகேவா? அதனால் 6th to 9th வரைக்கும் உள்ள பாடத்தை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக புரிகிற மாதிரியான ஒரு நடத்தையில் தான் வந்து பாடமே இருக்கும். அதனால் அந்த 6th to 9th பாடத்தை வந்து தரோவாக ஆக்கிக்கோங்க. ஓகேவா? 11th 12th உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பெருசாக தெரியுது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக் பார்த்துக்கோங்க. பாக்ஸ் டாபிக் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆனால் ஃபுல்லாக ஒரு வாட்டி லெசன் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா?
அடுத்ததா முகலாயர்கள். முகலாயர்கள பொறுத்த வரைக்கும் 7th டேர்ம் 2ல லெசன் 2 செகண்ட் லெசன். செகண்ட் டேர்ம்ல உள்ள செகண்ட் லெசன் வந்து முகலாய பேரரசுன்னு ஒரு லெசன் இருக்கும். அதே மாரி 11th லெசன் 14ல வந்து முகலாய பேரரசு. 2மே வந்து ஒரே லெசன் தான். ஓகேவா? இது 2யும் சேமா ஒண்ணாவே படிச்சிருங்க. இத நீங்க தனித்தனியா படிச்சீங்கனாலாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க வந்து அத ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்க 7த்ல இத்தன பாடம், அப்புறம் 11த்ல தனித்தனியா படிக்காம, ஒரே மாரி இந்த மாரி முகலாயர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா, இந்த 2 லெசனையும் வந்து ஒரே இதா கம்பைன் பண்ணி படிச்சிருங்க. வேலை முடிஞ்சிரும். ஓகேவா? இதுல இருந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின் வரல. ஆனா இந்த வாட்டி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து மராத்தியர்கள். மராத்தியர்கள பொறுத்தவரைக்கும் 7th டேர்ம் 2ல லெசன் 3. இங்க லெசன் 2 அடுத்து லெசன் 3. டேர்ம் 2ல உள்ள லெசன் 3ல மராத்தியர்கள்னு ஒரு பாடமும், லெசன் 15ல மராத்தியர்கள்னு ஒரு பாடமும் இருக்கும். ஓகேவா? இந்த 2 பாடத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய வரலாறு. ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தென்னிந்திய வரலாறுல வர பாடங்கள் வந்து நம்மளுக்கு ஐஎன்எம்லயும் கவர் ஆகும். யூனிட் 8 அண்ட் 9லயும் கவர் ஆகும். ஓகேவா? அப்ப இதுல நீங்க படிக்கிறது உங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட். ஓகேவா? யூனிட் 8, 9லயும் வந்து உங்களுக்கு இதே பாடங்கள் வந்து ஒரு சில பாடங்கள் கவர் ஆகும். அப்பயும் திரும்ப படிச்சுக்கோங்க. ஒரு சில பாடங்கள் இப்ப நம்ம அடுத்து பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் வந்து பார்க்க போனோம்னு வைங்களேன். ஒரு சில பாடங்கள் வந்து திரும்ப திரும்ப கவர் ஆகும். திரும்ப திரும்ப வந்து அதே பாடங்கள் வந்து ரிப்பீட் ஆகி வர மாதிரி இருக்கும். அது அத்தனை வாட்டி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அத்தனை டாப்பிக்கில் கவர் ஆகிற பாடங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் நம்ம பார்க்குற இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் இதெல்லாம் வந்து யூனிட் 8லயுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கேயும் படிச்சுக்கோங்க, அங்கேயும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஹிஸ்ட்ரி படிக்கும் போதும் இதை படித்து முடிச்சிருங்க. திரும்ப ஐஎன்எம் இல்லை யூனிட் 8ல் இதே பாடங்கள் வரும்போது அதை ஒரு ரிவிஷன் மாதிரி திரும்ப ஒருக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆகவே ஆகாது. ஓகேவா? அடுத்ததாக வந்து இப்போ வாங்க தென்னிந்திய வரலாறு என்னென்ன படிக்கணுங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் சொன்னேன். சிலபஸ்லேருந்து இது நம்ம ஃபுல்லாக வந்துட்டோம். குப்தர்கள் பார்த்துட்டோம், தில்லி சுல்தான்கள் பார்த்துட்டோம், முகலாயர்கள் பார்த்துட்டோம், மராத்தியர்கள் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ தென்னிந்திய வரலாறு இந்த டாபிக் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? தென்னிந்திய வரலாறு எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல உள்ள லெசன் 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற பாடம். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல உள்ள லெசன் 1. ஓகேவா? டேர்ம் 3ல லெசன் 1 பண்டைய கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு இருக்கும். சங்க காலம் அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். இதை படிச்சுக்கோங்க. இதுல இருந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின் வந்திருக்கு. இந்த சைட்டில் நான் எழுதியிருக்கிறது புரியலை அப்படின்னா அதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் ஏன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, சப்போஸ் சில பேருக்கு இந்த எழுத்துக்கள் வந்து புரியாமல் இருக்கலாம். நான் எழுதியிருக்கிறது வந்து சுமாராக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல உள்ள லெசன் 4. ஓகேவா? 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல உள்ள லெசன் 4 தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற பாடம். அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல உள்ள லெசன் 3 தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஓகேவா? இதெல்லாம் அப்படியே டைரெக்டாக யூனிட் 8லே கவர் ஆகும். ஓகேவா? அதனால் இங்கே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு. அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற பாடம். அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 9ல் உள்ள தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற பாடம். அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 11 பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஓகேவா? இங்கே ஒரு பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பார்த்தோமா? இங்கே அதே மாதிரி இது ஒரு பிற்கால இதோட அப்டேட்டட் வெர்ஷன். ஓகேவா? இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. ஓகேவா? இந்த எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டீங்க. இது டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் இது என்னடா 7 லெசன் இருக்குது, இவ்வளோ படிக்கணுமா இந்த ஒரு டாபிக் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து ஆனால் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஒரே மைய கருத்தை வந்து பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். தென்னிந்தியா, தமிழ்நாடு, தமிழகம் இது 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 சுற்றி உள்ள இந்த சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவங்களோட இது எப்படி இருந்துச்சு சங்க காலத்தில், இந்த மாதிரி எல்லாமே வந்து யுனைட்டடாக தான் இருக்கும். எல்லாமே கம்பைனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் தகவல்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் ஆகி தான் வரும். புதுசாக எல்லாமே புது பாடமாலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் படிக்கிறது அடுத்ததில் கொஞ்சம் வரும். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். அதனால் இதை படிக்கிறதுக்கு வந்து பயப்படாதீங்க. நீங்கள் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எல்லாமே இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பயப்படாதீங்க. 7 பாடம் இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க. ஓகேவா? எல்லாமே இதில் உள்ள தகவல்கள் வந்து எல்லாத்துலேயுமே அப்படியே வந்து திரும்ப திரும்ப வர மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அடுத்ததாக 7வது டாபிக். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இந்திய பண்பாட்டின் இயல்புகள். ஓகேவா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி,
வழக்காறு அப்படிங்கிற அதுக்கப்புறம் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு 1 2 3 அதுக்கப்புறம் 4 இந்த 4 ஏரியாவையும் 4 பாயிண்ட்டையும் வந்து ஒரே இதில் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. இது 4மே வந்து ஒரே இந்த 4 பாடத்துல வந்து கவர் ஆகிரும் ஓகேவா. என்னென்ன பாடம்னு பார்க்கலாம் ஓகேவா. இந்தா போட்டிருக்கேன் பாருங்க. இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த டாபிக் வந்து இந்த 4 பாடம் படித்தாலே போதும். என்னென்னா இது வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம். இது வந்து ஹிஸ்ட்ரி கிடையாது, பாலிட்டி ஓகேவா. பாலிட்டி லெசன் 1 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள லெசன் 1 குடிமையியல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாலிட்டியில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம். இது ஒன்று மட்டும் நீங்கள் பாலிட்டியில் கவர் பண்ணிக்கோங்க. பாலிட்டியிலேருந்து எடுத்து படிச்சுக்கோங்க. இது பாலிட்டிலையும் கவர் ஆகும், ஆனால் நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு இதில் வந்து கவர் ஆகுது. அதனால் பன்முகத்தன்மையினை அறிவோம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் ஓகேவா. 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 7 9th ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன் 7 இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் அப்படிங்கிற பாடம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து எத்திக்ஸ். இந்த 3 4 வந்து எத்திக்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 ஈன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஈன்னு போட்டால் எத்திக்ஸ் ஓகேவா. ஈன்னு போட்டிருக்கேன்னா எத்திக்ஸ். 12th ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன் 1 லெசன் 2 இந்தியாவில் பண்பாட்டின் இயல்புகள், அதுக்கப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை. இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான பாடம். இது ரெண்டும் நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும் ஓகேவா. உங்கள்ட்ட எத்திக்ஸ் புக் இல்லைனாலும் பரவாயில்ல, பிடிஎஃப் கிடைக்கும். நான் பிடிஎஃப் கூட நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து சென்ட் பண்ணுறேன். 12th லெசன் 1 2க்கான எத்திக்ஸ் பாடத்துக்கான பிடிஎஃப் கூட நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதை மட்டும் கூட பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணியாச்சு ஓகேவா. இவ்வளோ தான் மொத்தமே வந்து உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ பாடம் வருது. இது ஒரு 4 பாடம், இதில் ஒரு 7 பாடம், அப்போனா 11. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 13 15, இதில் ஒரு 2 17, குப்தர்களில் ஒரு 2 19, அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 மொத்தம் 22 பாடங்கள் வருது ஓகேவா. இந்த 22 பாடம் நீங்கள் படித்தா போதும். ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அது எல்லாமே அடிச்சிடலாம். இதிலிருந்து மட்டும்தான் கவர் ஆகும் ஓகேவா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்லா டாப்பிக்கில் இருந்துமே கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த சிலபஸில் உள்ள இந்த டாபிக் உள்ள இந்த லெசன்ஸ்குள்ளே இருந்து தான் கொஷின்ஸ் வந்திருக்கு ஓகேவா. நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, இது எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, இது எல்லாத்துக்குமே வேர் டு ஸ்டடி வந்து இதே மாதிரி நான் சிலபஸ் வைஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி டெஸ்ட்டும் நம்ம வந்து போக போக நம்மளோட சேனலில் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த லெசன்ஸ்க்கான ஒரு விளக்கமும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நம்மளோட சேனலில் போக போக வரப்போகுது ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆர்டரில் படிங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம இன்னமும் போய்கிட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு படிக்கிறேன், அப்புறம் 7th, அப்புறம் 8th, இப்படிலாம் நீங்கள் வரிசையாக ஒரு வாட்டி படித்து அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து அதை படித்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகும் ஓகேவா. இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இப்போவே வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் வைஸாக படிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இப்போ இருக்கிற டைமிங்க்கு உங்களால் சீக்கிரமும் முடிக்க முடியும் ஓகேவா. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டாப்பிக்னு வச்சிங்கன்னா கூட இங்கே பாருங்களேன், 7 நாளில் முடிச்சிடலாம். மொத்தமே 7 டாபிக் தான், 7 நாளில் முடிச்சிடலாம். கூட ஒரு 3 நாள் 4 நாள் ஆனாலுமே 10 நாளில் நீங்கள் ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு வச்சிடலாம் ஓகேவா. இதுவே நீங்கள் 6th ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 6th 12th வரைக்கும் ஒரு படிக்கணும். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்புறம் குப்தர்கள் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். அப்புறம் திரும்ப படிக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி சிலபஸ் டாபிக் வைஸாக படிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா. தேங்க்யூ. இன்னைக்கு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் நான் சொன்ன மாதிரி கொடுத்துட்றேன் டெலகிராம் சேனலில். அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. தேங்க்யூ.